குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். நாளைக்கு 2nd டிசம்பர் ட்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் இருக்கு. என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நிப்டி 50 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. ஸோ இப்போ 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலதான் க்ளோஸ் வந்துருக்கு. இது நாளைக்கும் பாசிட்டிவா ஓப்பன் ஆகிற பட்சத்துல up to 50 day moving average வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 24,500ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்போஸ் இது நெகட்டிவா ஓபன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,800ல தான் ஒரு சப்போர்ட் இருக்கு. 23,800 and 24,500 ஒரு ரேஞ்ச் பவுண்டடா தான் இருக்கும் அப்படிங்கறது தான் இப்போதைக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. 24,000க்கு மேல 500க்கு மேல மூவ் ஆச்சுன்னா தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சலா கன்சிடர் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் பவுண்டர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க 52,500 600 ரேஞ்சில 1 2 3 4 5 டைம்ஸ் இங்கேதான் அகைன் அண்ட் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஹிட் ஆயிட்டு தான். ஸோ இப்போ அகைன் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் வச்சிருக்காங்க. இது நாளைக்கும் பாசிட்டிவா ஓப்பன் ஆகிற பட்சத்துல இது மேல போகும். இந்த 52,500 550 அப்படிங்கிற இந்த இதை பிரேக் பண்ற பட்சத்துல நெக்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 53,300 வரைக்கும் ஃப்ரீயா மூவ் ஆகும். ஒரு 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இது நாளைக்கு நெகட்டிவா ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் உங்களுக்கு 49,500 ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வர்றதுக்கு சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நிப்டி பேங்க்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கேர்ஃபுல்லா இருங்க. மிட் கேப் நல்ல ஒரு க்ளோசிங் தான். உங்களுக்கு லாங் டைம் ட்ரெண்ட்ல உள்ள மேலதான் இங்கதான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கும் பாசிட்டிவா ஓப்பன் ஆகிற பட்சத்துல மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க மிட் கேப் ஸ்டாக்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்மால் கேப் இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ட்ரெண்டோட டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது இதுவும். ஸோ இங்க பாருங்க இது மந்த்லி ட்ரெண்டோட சப்போர்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஹிட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேல ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு 9,450 வரைக்கும் மேல மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நிப்டி ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படியே இல்லைன்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு இதுக்குள்ள இந்த எப்பவும் 8,850க்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தாதான் நெகட்டிவ்க்கு திரும்பி அகைன் ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா சைட் வைஸா தான் இருக்கும். ஸோ நிப்டி ஸ்மால் கேப்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆட்டோ பாருங்க, நிப்டி ஆட்டோ இப்போ இந்த சப்போர்ட் எல்லாம் எடுத்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 1% வரைக்கும் பாசிட்டிவா முடிச்சிருக்காங்க. பட் ஆனா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க 20 மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ நாளைக்கும் பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு 23,605 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதுல நாளைக்கும் பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும் இந்த சப்போர்ட்டை கூட இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேல க்ளோஸ் வராத வரைக்கும் நிப்டி ஆட்டோல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பெரியசா பர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. எனர்ஜி பாருங்க, லாங் இந்த டவுன் ட்ரெண்டை உடைச்சு மேலதான் க்ளோஸ் வந்திருக்கு. இருந்தாலும் 20 மூவிங் ஆவரேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் இது இங்க இருந்து உங்களுக்கு கொஞ்சம் செல்லிங் வந்துருக்கு. நாளைக்கு இதை உடைச்சு இந்த 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ஓப்பன் க்ளோஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அகைன் ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு இந்த 39,350 ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் 50 டே மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இது ஓப்பன் க்ளோஸ் வரதுன்னா இந்த நிப்டி எனர்ஜி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். மெட்டல் பாருங்க, ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சி க்ளோஸ் வராம உங்களுக்கு மேல ஓப்பன் க்ளோஸ் வராம உங்களுக்கு நிப்டி மெட்டல்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பெருசா பர்ஃபார்ம் பண்ணது மோஸ்ட்லி இங்க இருந்து நாளைக்கு இந்த சப்போர்ட்டை நோக்கி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நிப்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பாருங்க, உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 2.35% கிட்ட நல்ல ஏறி முடிஞ்சிருக்கு. 100 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல க்ளோஸ் இருக்கு. ஆனா இந்த டவுன் ட்ரெண்டோட பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வரணும். இது லாங் டர்மோட மந்த்லி ட்ரெண்ட். இது ரெண்டுத்தையும் உடைச்சு இதுக்கு மேல ஓப்பன் க்ளோஸ் வராத வரைக்கும்
உங்களுக்கு நிப்டி ஃபார்மால ஒரு பெருசா இருக்காது. நாளைக்கு இங்க ஹிட் ஆயிட்டு again இவங்க வந்து ஒரு செல்லிங் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நிப்டி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எஃப்எம்சிஜியும் பாருங்க, இந்த லாங் டைம் மந்த்லி ட்ரெண்ட்ல வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆயிருக்கு. நாளைக்கு இதுக்கு மேல ஓப்பன் க்ளோஸ் வந்தாதான் இந்த நிப்டி எஃப்எம்சிஜியில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஹிட் ஆகும். இல்லை அங்க இருந்து ரிவர்சல் வர ஆரம்பிச்சது, இங்க இருந்து வந்து நாளைக்கு செல்லிங் வர ஆரம்பிச்சதுன்னா அகைன் வந்து கீழே இந்த 25,617 சப்போர்ட்டை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ நிப்டி எஃப்எம்சிஜியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நிப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பாருங்க, 2 நாளா புல்லிஷா போயிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு செல்லிங் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் எடுத்திருக்காங்க இந்த இதுல. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்துல இது மேல மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நிப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். பிரைவேட் பேங்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாங் டைம் மந்த்லி ட்ரெண்டுக்கு மேலதான் க்ளோஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயும் இருக்கு. நாளைக்கு பாசிட்டிவா ஓப்பன் ஆகி இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் கிராஷ் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் நல்ல பிரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதையும் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நிப்டி ரியாலிட்டி உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது பாருங்க, இந்த சப்போர்ட் கிட்ட தான் வந்து சப்போர்ட் இருக்கு. நாளைக்கு இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிற பட்சத்துல நிப்டி ரியாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓவரா ரியாலிட்டி, பிரஸ்டீஜ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நிப்டி மீடியா பாருங்க, கரெக்டா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நடுவில் தான் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி நாளைக்கு மேல ஓப்பன் வந்ததுன்னா உங்களுக்கு நிப்டி மீடியால இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நிப்டி மீடியாவும் வந்து இப்போ எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போ மார்க்கெட்டோட இது. நான் இன்னும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நமக்கு ஹார்ட்லி ஒரு 15 ட்ரேடிங் டேஸ் தான் வந்து எஃப்ஐஐஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 20th மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸ் ஒரு 15 டேஸ் போயிடுவாங்க. ஸோ அதனால அவங்களோட பார்ட்டிசிபேஷன் பெருசா இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம டிஏஎஸ் வந்து பை பண்றதுனால ஒருவேளை மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அகெயின் அவங்க ஜான் 2nd or 3rd வந்து அவங்க எப்படி அதை ரிட்டைன் பண்ணுவாங்களா இல்ல அவங்க வந்து திரும்பி அகெயின் செல்லிங் பண்ணுவாங்களான்றத பொறுத்துதான் நம்மளோட அடுத்த இது வந்து இதா இருக்கும். ஸோ இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஒரு 15 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறதால இந்த மாசம் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவா முடியறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம்கானத ஸ்டாக் வைஸா செலக்ட் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றது நல்லது. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.